என்னங்க, வேலை போனதையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? மனசு சங்கடப்பட தானே செய்யும். அடுத்தது என்னங்கிற யோசனை வேற. சரி விடுங்க. சின்ன வயசுலேருந்தே உழைக்கிறீங்க. பல கஷ்டங்களை தாண்டி இந்த குடும்பத்தை தாங்கியிருக்கீங்க. இந்த பிரச்சனையை சமாளித்து முன்னுக்கு வர்றது உங்களுக்கு கஷ்டமா என்ன? சமாளிச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி சங்கடம் பொதுவாக வரதானே செய்யும். இல்லைங்க, நடந்து முடிஞ்சதை யோசிக்கிறத விட இனிமே என்ன பண்ணலான்னு யோசிக்கிறது நல்லது இல்லையா? யோசிச்சுட்டு தான் இருக்கேன். உங்கள் ஊரில் அந்த தோப்புக்காரர்கிட்ட பணம் கொடுத்துருக்கேன்ல, அவர்கிட்ட வாழைத்தார் வாங்கி நம்ம மார்க்கெட்டில் வச்சு ஏதாவது வியாபாரம் பண்ணலாம். நான் முழுசாக அதிகம் நம்ப முடியாது. செலவெல்லாம் போக பெருசாக ஒன்றும் நிற்காது. அப்படியா? இல்லை, இப்படி செய்யலாமா? தோட்டத்தை அப்புறம் பார்த்துக்கலான்னு அவர்கிட்ட ஏதாவது சமாதானம் சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கி வேற ஏதாவது வியாபாரம் பண்ணலாமா? எது பண்ணுறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சுட்டு பண்ணுங்க. மனசை மட்டும் தளர விடாதீங்க. சரி, படுத்து தூங்குங்க. அப்புறம் நாளைக்கு நான் கோயிலுக்கு போகணும். கூட்டிகிட்டு போவீங்களா? போலாம். ஹலோ விஜயா, இங்க தானே வேலை பார்க்குறாங்க? ஆமா, நீங்க யாரு? சரி, அதை விடுங்க. டாக்டர் இருக்காரா? உள்ள சத்தம் கேட்கல. பேஷண்ட் யாராவது வரலன்னா இப்படிதான் டைலாக் பேச ஆரம்பிச்சிருவாரு. ஓகே. பவளநாட்டு இளவரசி பல்வலியே, நோ கட் இட் ஒன் மோர். பவளநாட்டு இளவரசி பவளவல்லியே, ரத்னாபுரி நாட்டு ராஜகுமாரி ரத்னவல்லியே, மரகத நாட்டின் குலவெடுக்கு மரகதவல்லியே, உங்கள் மூவரையும் மனம் புரிந்து எனது ஊருக்கு அழைத்து செல்லவிருக்கும் என்னை பார்த்தா கேட்கிறீர்கள், நீ யார் என்று? யார்? நீங்கள் கூறிய அந்த 3 வள்ளிகளையும் தங்களுக்கே மனமுடிக்க வந்திருக்கும் உங்கள் நண்பன் நான், பல்லவபுரத்து இளவரசன் பரஞ்சோதி. ஆஹா ஆஹா ஆஹா, என்ன ஆச்சரியம்! என்னை அறிவாயா நீ? அறிவேன். பவளவல்லி, ரத்னவல்லி, மரகதவல்லி இம்மூவரையும் அடையும் தகுதி முத்து நகரை சேர்ந்த முத்துச்செல்வன் தானே உண்டு. நீங்க தானே அது? வெரி குட். எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? என்ன சார் இது? எத்தனை அம்பளை மாமா கதையில நான் படிச்சிருப்பேன். இளவரசி பேர் அதுனா இளவரசன் பேர் இதானே? அடடடடடா, எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் என் அறிவு ஞானத்துக்கும் என் டேஸ்ட்டுக்கும் ஏத்த மாதிரி ஒருத்தன் கிடைச்சிருக்க. ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. சார், நீங்க கூட நம்பவே மாட்டீங்க சார். நான் உள்ள நுழைவது கூட இல்ல, ஏதோ ஒரு பெரிய நாடக கொட்டாய்க்குள்ள நுழையிற மாதிரி ஒரு ஃபீலிங் சார். அது ஒரு பெரிய கதைப்பா. எனக்கு தனியாத கலைதாகம் உண்டு. நான் போடாத டிராமா இல்ல, பார்க்காத சினிமா இல்ல, அதனால தான் கண்ணாடியே போட்டேன். போட்டதால தானே என்னவோ இப்போ கண்டக்டர் ஆயிருக்கேன். ஆனாலும் அந்த பழைய ஆசைகள் இன்னும் என் மனசில் அப்படியே தேங்கியிருக்கு. தங்களின் பெயர் என்ன? இளங்கோ என்று எனது பெயர். நான் சிவா, டாக்டர் சிவா. மலரே குறிஞ்சி மலரே. சார், முகஸ்துதிக்கு சொல்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்க டேலண்ட்டுக்கு நீங்க எங்கேயோ போயிருக்க வேண்டியது சார். ஏன் சார் இந்த மாதிரி டாக்டர் தொழிலுக்கு வந்துட்டீங்க? நீங்க மட்டும் சினிமாக்கு வந்திருந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு கலக்கி இருப்பீங்க சார். எஸ், யூ ஆர் கரெக்ட். நான் மட்டும் சினிமாவுக்கு போயிருந்தேன்னா நிறைய ஹீரோக்கள் காணாம போயிருப்பாங்க. சரி, என்ன விஷயமா இங்க வந்தேன்? இது நான் தெருவோரமா போயிட்டு இருந்தேன் சார். திடீர்னு ஒரு கம்பீரமான குரல், தெளிவான தமிழ் உச்சரிப்பு. மயங்கி போய் உள்ள வந்து பார்த்தா தெய்வம் மாதிரி நீங்க இருந்தீங்க சார். நீ அடிக்கடி இங்க வரணும்பா. நான் கூட டிராமா போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் நீ சேர்ந்து ஒரு புது டிராமா போடுவோமே. நான் ஹீரோ, நீ ஃப்ரெண்டு. ஓகே, ஷுவர் சார். நம்ம ஹீரோனா நமக்கு ஜோடி. உங்ககிட்ட 2 நர்ஸ் வேலை பார்க்குறாங்களே. 2 நர்ஸ் இருக்காங்க, ஆனா வேலை பார்க்குறாங்களான்னு தெரியல. டயத்துக்கு வருவாங்க, ஆனா டிராமாக்கு சரியா வருவாங்களான்னு தெரியலையே. ட்ரை பண்ணி பார்ப்போமே சார். சார், அப்புறம் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. ஏன் சார் இந்த மாதிரி கண்டக்டர் எல்லாமே ஏபிசிடி ஆர்டர் மாற்றி போட்டிருக்கீங்க? கரெக்ட் ஆர்டரில் எழுதி வச்சா ஈஸியாக படிச்சுடுவீங்களே, அப்புறம் எங்களுக்கு எப்படி ஃபீஸ் வரும்? அது மட்டும் இல்லை, முதல்ல கண்டக்டர் ஆனது ஒரு தமிழ் பேராசிரியர். அவருக்கு இங்கிலீஷ் அரிச்சுடி சரியாக தெரியாது, அதனால தப்பான ஆர்டரில் எழுதிட்டார். அதை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். குட் மார்னிங் சார். வாட் இஸ் குட் அபவுட் த மார்னிங்? சார், இவங்க யார் சார்? இவங்க ரொம்ப சுமாராக தான் இருக்காங்க. தப்பா சொல்கிறப்பா, இந்த ட்ரெஸ்ல இவங்க பார்க்க சுமாராக தான் இருப்பாங்க. நர்ஸ் ட்ரெஸ்ல பாரு, இதை விட பயங்கர சுமாராக இருப்பாங்க. சார், அதுக்கு தான் சார் சொல்கிறேன்.
இவங்கள பேசாம ஏன் ஜோடியா வச்சு ஓகே. யார் சார் இவரு? வந்ததுல இருந்து ஏதோ பேசிட்டு இருக்காரு. இவர் நல்ல நடிகர், கண்ணா பின்னா தான் பேசுவார். எழுதி கொடுத்தத பேசவே மாட்டார். என்னோட பயங்கர க்ளோஸ் அண்ட் திக் ஃப்ரெண்ட். இப்பதான் அறிமுகமானாரு. க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்பதான் அறிமுகமானாரா? நான் வரேன் சார். வரேன்னு சொல்லிட்டு போறாளேன்னு பாக்குறியா? அது காரணம் தமிழ் ஒரு வினோதமான மொழி. தமிழ் ஒன்று தான் ஞாபகத்துக்கு வருது. நீ வந்து இந்த ழ ஷாச இதெல்லாம் கரெக்டா உச்சரிக்கணும். அப்படி உச்சரிக்கல உன்னை குட்டுவேன், கண்மொழியை நோண்டிடுவேன். ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆகும் தான் சார் நாங்களும் இங்க வரோம். உயிந்து ஒர்க் அவுட் ஆகலன்னா தானே இருக்கு. அது அப்புறம் நாளைக்கு நீ வந்து என்னை மறக்காம பார்க்கணும். அப்படி மறந்த நான் உன்னை மறந்துடுவேன். நீ எப்போ என் கண் பார்வையிலே இருக்கணும், சரியா? சரி சார், நான் வரேன் சார். பாத்தியா, வரேன்னு சொல்லிட்டு நீயும் போற. காரணம் என்ன? தமிழ் இஸ் a டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். நானும் பரஞ்சோதியும் இணைந்து வந்து உன் கழுத்தில் மாலை சூட போகிறோம். அன்று பார் அந்த திருநாளை. ஹலோ இளவரசி, மலை ரெடியா? ஓ, பயந்து தான் செயினுக்கு மாறியாச்சா? நீங்க அட்ரஸ் கொடுக்கலன்னா எங்களால கரெக்டா கண்டுபிடிச்சு வர முடியாதா? எதுக்கு வரணும்? வந்துதானே ஆகணும். அதானே இயற்கை, உலக நியதி. உங்களோட இந்த அழகான பேச்சு, சிரிப்பு, குறும்பு, கோவம் இதெல்லாம் மிஸ் பண்ண முடியுங்களா? பார்த்தா டெய்லி வருவேன். வாங்க. உட்காருங்க. அப்பா, கவுண்டர் வந்திருக்காரு. சரி உட்காரு. ஐயா வாங்க. என்ன தம்பி சௌக்கியமா? நல்லா இருக்கேன், உட்காருங்க. வாங்க தோப்புக்கார ஐயா. என்ன ஐயா திடீர்னு எங்க ஞாபகம்? வெளியே வேற வேலை இல்லைன்னா எங்க ஞாபகம் வருமாக்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். பின்ன என்ன, அன்னைக்கு கல்யாண மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சதை பார்த்தேன். அப்புறம் எங்க போனேன்னே தெரியல. சாப்பிட்டியா இல்லையா? நீ வேற, நீ ரொம்ப பிஸியாக இருந்த, உன்னை தொந்தரவு பண்ண விரும்பலை. ஆனால் மண்டபத்தில் நான் ரொம்ப நேரம் இருந்தப்பா. அது வரைக்கும் சந்தோஷம். சரியா, என்ன விஷயம்? புதுசாக ஏதாவது தோப்பு வாங்க போறியா, விற்க போறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிதம்பரம். நம்ம சரவோட மாப்பிள்ளைகிட்ட நம்ம தோட்டத்துக்கு பணம் வாங்கியிருந்தேன்ல. ஆமாம். அதில் ஒரு சின்ன சிக்கல். என்ன அது? என் பொண்டாட்டிக்கு தோட்டத்தை யாருக்கும் குத்த வைக்க விடுறதுக்கு இஷ்டம் இல்லை. அப்படியா? ஏன் இது முன்னாலே சொல்லியிருக்கலாமே? நான் தான் ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டேனே. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிருந்தா அவளை கேட்காம விட்டுட்டேன். வந்த பிறகு சொன்னேன் வேண்டாங்கிறா. என்னதான் வயசானாலும் பொண்டாட்டி பச்சை தட்ட முடியலையே. சரிதான். சிதம்பரம், இந்த பணத்தை உன் மருமகன் என்கிட்ட கொடுத்துரு. தப்பா நினைச்சுக்க வேண்டான்னு நான் சொன்னதா சொல்லிடப்பா. இந்தா. இதை முதல்லயே உன் சம்சாரத்தை கேட்டு செய்திருக்கலாம்ல. முன் யோசனையே கிடையாது அவனுக்கு. சரி சரி விடு. அப்ப நான் கிளம்பட்டுமா? சரிப்பா, நான் இதை மாப்பிள்ளை கிட்ட சேர்த்து. சரி. மாமா, ஆ? ஒரு சின்ன ஹெல்ப்பு. என்ன? இந்த பணத்தை உடனே மாணிக்கத்திட்ட கொடுக்க போறீங்களா? பின்ன கொடுக்காம அவர் பணத்தை நாம வச்சுக்கலாமா? 2-3 நாள் மெட்ராஸ் போய் இது கொடுத்துட்டு தான் மறுவேலை. எனக்கு கொஞ்சம் பணமோட இதை கொடுத்தியன்னா ஒரு 2-3 நாள் திருப்பி தந்துடுவேன். என்னப்பா பேசுற நீ? இது நம்ம பணமா? அதனால என்ன மாமா, நீங்கள் மாணிக்கத்திட்ட பணத்தை கொடுக்கறதுக்கு 2-3 நாளாச்சும் ஆகும். எனக்கு 2 நாளில் பணம் வந்துடும். வந்த உடனே நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லி நானே கொடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் சரிப்படாது. என்ன மாமா, என் மேலே நம்பிக்கை இல்லையா? ஏன் தயங்குறிய? இது பாருப்பா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது எம்படமா இருந்தால் நான் தயங்க மாட்டேன். இது அப்படி இல்லையே. வர வேண்டிய பணம்லாம் அங்கங்கே முடங்கி கிடக்கு. இன்னும் 2-3 நாளில் வந்துடும். அதுக்கிடையில் அர்ஜென்ட்டுக்கு ஒரு சின்ன ரொட்டேஷனு. நீங்களே இப்படி யோசிச்சீங்கன்னா என்னப்பா மாமா திருப்பி தரமாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அதான் சொல்றாருல. சரி சரி விடுதானா. நானும் ஊர்ல நாட்டில் போல கொஞ்சம் பணம் ரொக்கம் வரதட்சணைன்னு வாங்கியிருந்தா நேரம் பணம் காசுக்கு கவலைப்பட தேவையில்லை. நான் தான் கொஞ்சம் இழிச்சாத்தனமா இருந்துட்டேன். என்னங்க நீங்க என்னமோ சொல்லிட்டேன். அப்பா சரி இந்த ஆனா சொன்ன மாதிரி 2 நாள் திருப்பி கொடுத்துடணும். சாரோ அந்நிய சம்பந்தம். நாளை பின்ன அவன் முகத்துல முழிக்க முடியாம போயிடாமா. அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவாருப்பா. கவலைப்படாதே மாமா, இன்னும் 2-3 நாளில் பணம் வந்துடும். வந்தோன்னே கொடுத்துட்றேன். இதை பாரு, இது சாதாரண பணம் இல்லை. என் மானம், மரியாதை, சரோசாவோட சந்தோஷம் எல்லாம் இதில் தான் இருக்கு. டயத்தில் கொடுத்துடலாமா? அதெல்லாம் கொடுத்துறேன் மாமா, வரேன்.
நீ வீட்டுக்கு போயிடு, நான் அப்புறம் வரேன். நான் தனியா போகவா? என்ன போயிடுவல்ல? இல்ல, வழி தெரியாது, நீங்களும் வாங்க. டவுனுக்கு வந்தாச்சுமா, இதெல்லாம் பழகிக்கோ. நாளைக்கு குழந்தை குட்டிகளை ஸ்கூலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனோன்னா இனிமே பழகிக்கிறேன். இப்போ நீங்க வாங்க. சரி, நீ இங்கே இரு, நான் கடைக்கிட்ட போயிட்டு வந்துடுறேன். ம். சீக்கிரம் வாங்க. ம். என்னம்மா சரோ, தனியா தான் வந்திருக்கியா? இல்ல, அவரு வெளியில போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. ம். நானே உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன். என்னம்மா? இது உங்களுக்கே நியாயமா படுதா சார்? 10 வருஷமா உங்ககிட்டயே இருந்து பாடுபட்ட ஆளை இப்படி தூக்கி எறிஞ்சிட்டீங்களே, ஏன் சார் அவரை விளக்குனீங்க? நடந்ததை பத்தி பேச வேண்டாம், விட்டுரு. வேற ஏதாவது பேசலாம். எப்படி சார்? இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. இத பத்தி எப்படி பேசாம இருக்க முடியும்? நீங்க அவரை எதுக்காக விளக்குனீங்க? எனக்கு அதுக்கு காரணம் சொல்லுங்க. இத பாருமா, நீ அவனை இப்பதான் கல்யாணம் பண்ணிருக்க. அவனை முழுசா தெரிஞ்சு உனக்கு 10 நாள் கூட ஆகல. எனக்கு 10 வருஷமா அவனை தெரியும். சரியான காரணம் இல்லாம நான் அவனை விளக்கல. அதை முதல்ல புரிஞ்சுக்க. அதத்தான் நான் கேக்குறேன். அது என்ன சரியான காரணம்? நான் அவரோட பொண்டாட்டி, அதை நீங்க என்கிட்ட சொல்லித்தான் ஆகணும். ஆமாம்மா, நீ அவனோட பொண்டாட்டி தான். அதனால்தான் உன்கிட்ட சொல்ல சங்கடமா இருக்கு. நான் கூசுது. என்ன, ஒரு குடும்பத்துல கலகம் மூட்டினேங்கிற பழி எனக்கு வந்துட கூடாது பாரு. அது எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. 10 வருஷமா அன்பா இருந்த முதலாளி, கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்தி வச்ச முதலாளி வெளியே போடான்னு சொல்ற அளவுக்கு என் புருஷன் என்ன தப்பு பண்ணாரு? அது தெரியாட்டி என் மனசு குழம்பி போயிடும். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. என்னம்மா நீ என்ன தர்ம சங்கடப்படுத்துற? பரவாயில்ல, சொல்லிடுங்க, இல்லனா உங்களுக்கு தான் கெட்ட பேரு. சரிம்மா, நீ என் பொண்ணு மாதிரி. இந்த கோயில்ல வச்சு சொல்ற, உனக்கு ஒரு குறையும் வரக்கூடாது. ஆண்டவன் சந்தோஷமா வச்சிருக்கணும். சொல்லுங்க. உன் புருஷன் மேல எனக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருக்கு. அது எல்லாத்தையும் நொறுக்கிற மாதிரி அவன் ஒரு காரியத்தை பண்ணிட்டாமா. பணம் ஏதாவது திருடிட்டாரா? பணம் கூட திருடலாமா, அது ஒரு சின்ன தப்பு, மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா துரோகம் பண்ணக்கூடாது, துரோகத்துக்கு துணை போக கூடாது. உன் புருஷன் என் நம்பிக்கைக்கு உல வச்சுட்டாமா. எனக்கு வேண்டியவரோட மனைவி கூட உன் புருஷன் தொடர்பு வச்சிருக்காமா. கட்டினவளை தவிர மற்றவங்கள மரியாதையா பார்க்கணும்னு நினைக்கிறவன்னா. அதனால்தான் அவனை வேலையை விட்டு விலக்கிட்டேன். நீங்க சொல்றது உண்மையாவே இருந்தா கூட அந்த பழக்கத்துக்கும் அவர் உங்ககிட்ட வேலை பார்க்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் ஒன்னும் உங்க கடையில தப்பு பண்ணலையே. என்னம்மா நீ இவ்வளவு சாதாரணமா சொல்ற? உனக்கு கோபம் வரல? நான் சொல்றத நம்பலையா? உங்களை நான் நம்புறது நம்பாதோ அப்புறம். முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் யார் கூட பழகுனதுக்காக வேலையை விட்டு அனுப்பிச்சிருவீங்களா? ஆமாம்மா, இந்த அசிங்கத்தை சகிச்சுக்கிறதுக்கு நான் ஒன்னும் மாணிக்கத்தோட பொண்டாட்டி இல்ல. இத பாருமா, பாதகத்திலே படுபாதகம் எது தெரியுமா? அடுத்தவன் பொண்டாட்டியா அடைய நினைக்கிறது தான். உன் புருஷன் அதை கூசாம பண்ணிட்டு அதை பத்தி எந்த ஒரு சங்கடமும் இல்லாம உனக்கு ஒரு தாலியை கட்டி உன்னை கொண்டு வந்து வச்சிருக்கான். நீ என்னன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசுற. உன்ன மாதிரி பொம்பளைங்க தான் இவங்களெல்லாம் வளர்த்து வச்சிருக்கீங்க. அவன் பண்ண அசிங்கத்தை சொன்ன உடனே காலில் இருக்கிற செருப்பை கட்டி அவனை அடிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு ஜாஸ்தி பேச வேண்டாம். சரி எது தப்பு எதுன்னு எனக்கும் தெரியும். வாய்க்கு வந்தபடி என் புருஷனை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இனிமே இத பத்தி நமக்குள்ள பேச்சு வேண்டாம், விட்டுருங்க.
வணக்கம் முதலாளி. நான் கோயிலுக்கு வந்தீங்களா? ஆமா, போலாமா? போலாங்க. மாணிக்கம், இந்த பொண்ணு ரொம்ப அப்பாவியா இருக்கு. அவளுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துறாத, நல்லபடியா பாத்துக்க. போலாமா? நேரமாச்சு. வரேங்க. ம். முதலாளி உங்ககிட்ட என்ன சொன்னாரு? அவரை விடுங்க. என்ன பேசிட்டு இருந்தா அவர்கிட்ட? அதுவா, என் புருஷனை வேலையில இருந்து ஏன் நிறுத்துனீங்கன்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்றது, சும்மா உளறிட்டு இருந்தாரு. உங்களுக்கு சரியா வேலை பார்க்க தெரியலையா? அப்படியா? ஆமா, நல்லா திட்டி விட்டுட்டேன். அப்புறம் எப்படி 10 வருஷம் உங்ககிட்ட குப்பை கொட்டினாருன்னு கேட்டேன். என்னங்க, கோயில்ல இருந்து வரும்போது எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சு? விட்டுருங்க. உங்களுக்கு என்ன வேற நல்ல வேலை கிடைக்காமையா போயிடும்?